எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலில் டேஸ்ட்டான பீர்க்கங்காய் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்கிறதுக்காக ஒரு வாணலியை காய வச்சுருக்கேன். வாணலி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். எந்த டிஷ்ஷுக்குமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த டிஷ்ஷே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது பீர்க்கங்காயை தோலை நல்லா சீவிட்டு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும். சின்னதாக வெட்டி வச்சுருந்தா அது நல்லா குழஞ்சி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ சின்னதாக வெட்டியிருக்கேன். பீர்க்கங்காயை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது நம்ம வேகிறதுக்காக தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. காயில் நிறைய தண்ணி இருக்கும், அது வெளியில் வரும். இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான காரத்துக்காக மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்காக நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் தண்ணி நிறைய வெளியில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய தண்ணி வந்திருக்கு. இப்போ மூடி போட்டு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுறலாம். குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ இது வேகட்டும். நான் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். காய் நல்லா வெந்திருக்கு, ஆனால் தண்ணி வற்றலை. கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். அப்போ தான் சாதம் கிளறும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வற்றுறதுக்குள்ளே நம்ம மிளகு ஜீரகத்தூள் அரைக்கணும். அதை அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியுமா இருக்குது. இது நல்லாயிருக்கும். இப்படி இருந்ததுன்னா நீங்கள் சாதம் கிளறும்போது சாப்பிடும்போது விற்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பீர்க்கங்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கிண்ணத்தில் அள்ளிடலாம். இது அப்படியே நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதே பாத்திரத்துலேயே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக இந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் கருகிராமல் சீக்கிரமாக சேர்த்துக்கோங்க. கருகுச்சுன்னா நல்லா இருக்காது. ஆனால் இதில் இருக்கிற மசாலாலாம் இந்த வெங்காயத்தில் சேரும்போது நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போயும் அதே பாத்திரத்துலேயே செய்வேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. கலரும்போது அந்த மசாலாலாம் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்துடும். 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் நீல வாக்கில் வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது முட்டை கொஞ்சம் வெந்திருக்கு. முட்டைக்கு தேவையான உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அதில் சேர்த்து கலந்துக்கலாம். பெப்பர் ஜீரா பவுட்ரு தானே, அதனால் முட்டைக்கு நல்லாயிருக்கும் அந்த பவுடர். கலந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பீர்க்கங்காயை எந்தளவு உங்களுக்கு வேணுமோ அந்தளவு, இது நம்ம சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு மட்டும் அதில் போட்டு நல்லா அந்த மசாலாவையும் முட்டையவும் கலந்துக்கோங்க. எந்த அளவு முட்டை இருக்கோ அதே அளவு பீர்க்கங்காய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒருவேளை உப்பு போடாமல் ஆக்குனீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க.
நிறைய சாதம் சேர்த்துறாதீங்க. அப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்து குறைஞ்சிச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணோடனே சூடாக சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைச்சதில் கொஞ்சம் பவுடர் மீதி இருக்குது, அதையும் நான் இப்போது சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மீதி இருக்கிற பீர்க்கங்காவை நம்ம தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போது கிண்ணத்தில் எடுத்துடுறேன். பீர்க்கங்காய் முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.